அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டமானது கடந்த 2 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்டமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் முதல் கட்டமாக முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க. அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி 15 மாவட்டத்தில் 16 ஒன்றியத்தில் தொடங்கப்பட்டது. அது பைலட் ப்ரோக்ராமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டமாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23, 25ஆம் தேதி ஆரம்பித்து வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா 3ஆம் கட்டமாக அரசு நல உதவிகள் பெறும் பள்ளிகள்லேயும் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு, திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு, பொங்கல், உப்புமா, கிச்சடி, ரவா கிச்சடி, கேசரி, இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுகள் வழங்கப்படுகிறது. இந்த உணவை தயாரிக்கிறதுக்கான சமையலர்களுக்கான தகுதிகள் இருக்குது. அவங்க குறைந்தபட்சம் அந்த உறுப்பினர் சுய உதவிக்குழுவில் ஒரு 5 வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும். அந்த தாயோட குழந்தை சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். மொபைல் ஃபோன் வச்சுருக்கணும், ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கணும். அந்த ஃபோனை அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான க்ரிட்டீரியாஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்களை எடுப்பாங்க. இந்த சமையலர்களை தேர்வு பண்ணுறதுக்கான டீம் பார்த்திங்கன்னா PLF, ஊராட்சி மன்ற தலைவர், பள்ளி மேலாண்மை குழு, இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட் அந்த மாதிரி தேர்வு பண்ணுவாங்க. இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆப் எல்லாமே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கணும். அவர் வர முடியாத நாட்களில் இன்னொரு சமையலர் மொபைல் ஆப்பில் என்ட்ரி போடணும். குழந்தைங்களுக்கு சமைக்கணும், ஒரு நல்ல உணர்வோடு இதை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட தாயின் குழந்தை, அதாவது சமையல் செய்யக்கூடிய ஒரு தாயின் குழந்தை அந்த ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் அவங்கள அந்த சமையலர் பணிக்கு நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் அக்கறையோடையும் அந்த சமையல் செய்வாங்க அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வாழ்வாதாரம் மேம்பாடு அடையணுங்கிறதுனாலையும், மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிற மகளிர் எல்லாருமே ஏற்கனவே நிறைய வாலண்டியர், அதாவது தன்னார்வலராக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த வேலையும் பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படிங்கிற ஒன்று பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். இதையும் அவங்க தன்னார்வலராக இருந்து ஒரு தன்னார்வத்தோடு செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் மகளிர் சுய உதவி குழு தேர்வு பண்ணுறாங்க. உங்கள் பஞ்சாயத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்த இருந்தால் நீங்கள் சிறப்பான ஒரு சுய உதவி குழுவிலேருந்து ஒரு உறுப்பினரை தேர்வு செய்து கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.